லாஸ்ட் கிளாஸில் நாம் வந்து தாண்டைக்கோட ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படிங்கிற அந்த முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக கற்றலில் என்னென்ன முக்கியமான கோட்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கோட்பாடு வந்து தியரி ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது, அதாவது ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் பழைய ஆக்க நிலையுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். செவ்வியல் பழக்கமுறுத்தல் அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்லலாம். இன்னொன்று நடத்தை கோட்பாடுன்னும் இதை சொல்லுவாங்க. இப்படிலாம் இதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. இதை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் இவான் பாவ்லோ அப்படிங்கிற ஒரு ரஷ்யாவை சேர்ந்த உளவியலாளர். அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கோட்பாட்டுக்காக இவர் பயன்படுத்தின அந்த விலங்கு வந்து டாக், ஒரு நாயை தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த தியரி வழியாக இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு செயற்கையான புறத்தூண்டல் மூலமாக இயற்கை துலங்கலை குழந்தைங்க கிட்ட இல்லை ஒரு விலங்குகள் மனிதர்கள்கிட்ட ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இவர் பண்ணியிருக்காருங்கிறது தான் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த தியரிக்காக பாவ்லோ எடுத்துக்கிட்டது வந்து ஒரு டாக் தான் எடுத்துக்கிறாரு. அந்த நாயை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஒரு சில நாட்கள் பட்டினி போட்டுறாரு. முதல்ல பட்டினி போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த நாயை கொண்டு வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேபிளில் வந்து கட்டி வச்சிடுறாரு. கட்டி வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெக்கானிசம்லாம் வச்சிடுறாரு. வச்சுட்டு பின்னாடி ஒளிஞ்சிருந்து இந்த நாயோட என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து கவனிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நாய்க்கு உணவு கொடுக்கப்படுது. ஒவ்வொரு முறை உணவு கொடுக்கப்படும் போதும் வெறுமன உணவு மட்டும் கொடுக்காம ஒரு பெல்லை அடிச்சுட்டு அந்த நாய்க்கு ஒரு தடவையும் சாப்பாடை கொடுக்குறாங்க. இப்போ இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, சாப்பாடு வைக்க வர்றதுக்கு முன்னாடி பெல் அடிக்குது. அப்போ பெல் அடித்தா நமக்கு சாப்பாடு வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அந்த டாகுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போது நார்மலாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உணவை பார்த்த உடனே நமக்கு வந்து என்ன ஆகுனா உமிழ்நீர் சுரக்கும். இந்த நாய்க்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சோதனை மூலமாக பெல் அடித்தா நமக்கு அடுத்து சாப்பாடு வந்துடும் அப்படிங்கிறது தெரியறதுனால எப்போல்லாம் பெல் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. இப்போ பெல் அடிக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க, பெல் அடிக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க, இப்படியே போயிட்டுருக்கு. கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் பெல்லு மட்டும் அடிக்கிறாங்க, அந்த நாய்க்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்கல. இப்போ அந்த கண்டினியூவாக என்ன ஆகுது, பெல் அடிக்கும் போதெல்லாம் இதுக்கு உமிழ்நீர் சுரக்குது, அடுத்து சாப்பாடு கொடுக்க போகிறாங்கன்றது. ஆனால் கடைசியில் என்ன பண்ணலை, அவங்க சாப்பாடு கொடுக்கல. இப்படி இதுதான் அவருடைய சோதனை. ஆனால் இதோட கடைசியாக என்ன ஆகும், கண்டினியூவாக பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆனால் சாப்பாடே கொடுக்கலைங்கும்போது அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுங்கிறது வந்து நின்று போயிடும். ஸோ இதுதான் இவருடைய சோதனை. இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி மூலமாக நம்ம வந்து பாவ்லோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, 2 தூண்டுதல், அதாவது நேச்சுரல் ஸ்டிமுலஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை சொல்ல வர்றாங்க. இங்கே உணவு அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் ஸ்டிமுலஸாக இருக்குது. அதாவது ஒரு உணவை பார்த்த உடனே அந்த நாய்க்கு உமிழ்நீர் சுரக்குது, அது வந்து நேச்சுரல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறோம். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், அந்த நாயை மணி அடித்தா உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மணி அடித்த உடனேயே அதுக்கு உமிழ்நீர் சுரக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரும். இதைத்தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டிமுலஸ் இது வந்து செயற்கை தூண்டல் அப்படிங்கிறதுனால செயற்கை தூண்டலை வச்சு ஒரு இயற்கையான துலங்கலை அந்த நாய்கிட்ட ஏற்படுத்த முடியும். இதே மனிதர்களுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வர்றது தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. ஏன்னா சாப்பாடை பார்த்த உடனே உமிழ்நீர் வர்றது சகஜம், ஆனால் மணி அடித்தா உமிழ்நீர் வர வைக்கிறது இருக்கு இல்லையா, அது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நடக்குது. ஸோ இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி அப்படிங்கிறது. இதுலேயும் முக்கியமாக ஒரே நேரத்தில் குறுகிய காலத்துக்குள்ளே இதை வந்து வழங்கப்படணும். ஏன்னா அப்போ தான் 2 தொடர்பில்லாத தூண்டுதல்களுக்கு இடையே உள்ள ஒரு தொடர்பை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பெல் அடித்த உடனே சாப்பாடு கொடுத்துறோம், அது உமிழ்நீர் சுரக்குது. நம்ம பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்கல அப்படின்னும் போது 2க்குமான தொடர்பை நம்ம ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வரும். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங், அதாவது வந்து ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடுனா என்ன, அதில் என்ன தத்துவங்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டிங்ஷன், அதாவது அழிவு கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த கோட்பாடு மூலமாக என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து தொடர்ந்து மணி அடிக்கப்படுது, ஆனால் உணவு கொடுக்கப்படலை அப்படின்னும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து நின்று போயிடும். இதை தான் இந்த அழிவு கோட்பாடுன்னு சொல்லுது. அதாவது தூண்டல் துலங்கல் அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த நாய்க்கு தெரிஞ்சு போயிடும், இவங்க பெல் அடிப்பாங்க ஆனால் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. தடவை பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்கலைன்னா அதுக்கு தெரியும், சரி ஓகே உமிழ்நீர் சுரக்கும்.
தெரிஞ்சுக்காது. அடுத்த தடவை கொஞ்சம் சுரக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு அது ஒரு நாள் அழிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அழிவு கோட்பாடு. அடுத்து ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி, இயற்கையாகவே முந்தைய நிலையை அடைதல் விதி அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் மணி அடித்தா சாப்பாடு அப்படிங்கிறது இருந்துச்சு, உமிழ்நீர் சுரந்துச்சு. இது கொஞ்ச நாளில் கண்டினியூவாக பெல் அடிக்குது, ஆனால் சாப்பாடு கொடுக்கலைங்கிறப்ப காலம் போக போக அது அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதான் இதுக்கு முன்னாடி விதியில் பார்த்தோம். இதிலிருந்து திரும்ப அந்த நாய்க்கு சப்போஸ் பெல் அடித்து திரும்ப சாப்பாடு கொடுத்தா அதுக்கு உமிழ்நீர் சுரக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது கஷ்டம். ஏன்னா அது வந்து சுத்தமாக மறந்து போயிருக்கும். திரும்ப அது கொடுத்தாலுமே அது பழைய அளவுக்கே ரெக்கவர் ஆகி திரும்ப மறுபடியும் பெல் அடித்தா இவங்க சாப்பாடு போடுவாங்கன்னு உமிழ்நீர் முன்னாடி இருந்த அளவுக்கு சுரக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல வரதான் இந்த ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி அப்படிங்கிற விதி. அடுத்து வந்து தூண்டல் பொதுமை விதி, ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, இப்போ டாகுக்கு பெல் அடித்த உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி செய்யப்படும். நடந்து வர்றது, சாப்பாடு கொண்டு வந்து தட்டில் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது மாதிரியே லைஃப்பில் எந்த விஷயம்னாலும் நமக்கு பொதுவாக வந்து இப்படி தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தூண்டல் கிடைக்கும், அதிலிருந்து ஒரு துலங்கல் கிடைக்கும். அதாவது நம்மளை யாரோ ஒருத்தர் தூண்டி விடுவாங்க, அதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் வந்து தூண்டல் பொதுமை விதி அப்படின்னு சொல்கிறது. அடுத்த விதி வந்து ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம், வேறுபடுத்தி அறிதல் விதி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஜெனரலைசேஷன், பொதுமைப்படுத்தல் விதிக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு டாகுக்கு வந்து பெல் அடித்து சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். இந்த பெல்லுக்கு பதிலாக வேறு ஏதாவது சத்தத்தை கொடுத்துட்டு சாப்பாடு வச்சா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வந்து டிஸ்கிரிமினேஷன். அப்போ வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா வேறுபடுத்தி அறிய தெரிஞ்சுக்குது. பெல் அடித்தா அதுக்கு உமிழ்நீர் சுரக்கும், அதுக்கு பதிலாக நாம் ஏதாவது ஒரு கட்டையில் போய் அடித்தோம் அப்படின்னா உமிழ்நீர் சுரக்குமா அப்படின்னா அது கிடையாது. அப்போ இந்த இடத்துல வேறுபடுத்தி அது தெரிஞ்சுக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த ஆக்க நிலையுறுத்தல் செயல்பாடு மூலமாக கல்வியில் என்னெல்லாம் நமக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கற்றலில் பற்றின ஒரு ஃபேவரபிளான ஒரு விரும்பப்படக்கூடிய ஒரு மனப்பான்மையை நம்ம ஏற்படுத்த முடியும். அதுதான் சொல்கிறோம் இங்கே, ஃபேவரபிள் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நல்ல பழக்க வழக்கங்களை, ஹேபிட்ஸை வந்து நாம் வந்து குழந்தைங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் உருவாக்க முடியும். வந்து பெல் அடித்தா எழுந்திரிச்சு நடந்து போகணும், ஒரு வரிசையில் நிற்கிறாங்க நம்மளும் போய் க்யூவில் நிற்கணும், பெரியவங்களுக்கு இந்த இடத்துல போனால் குனிஞ்சு நின்று மரியாதை தரணும், பங்க்சுவாலிட்டியை கீப்பப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தியரி மூலமாக நம்ம அவங்களுக்கு ஒரு செயற்கையான தூண்டுதல் மூலமாக இயற்கையான நடத்தையை அவங்கக்கிட்ட கொண்டு வர முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற தியரி வந்து ஸ்கின்னர் அவருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் அப்படிங்கிற ஒரு தியரி. இவரோட தியரிக்கு அவர் பயன்படுத்தினது வந்து ஒரு பசிச்ச எலி ஒன்று பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு இவர் பயன்படுத்தின ஒரு பாக்ஸ் வந்து அதுக்கு பேர் ஸ்கின்னர்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாக்ஸ் எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, தாண்டைக்கு நம்ம பயன்படுத்தினார் இல்லையா பசில் பாக்ஸ்ன்னு சொல்லி, அதிலிருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஒரு பாக்ஸை தான் வந்து இவர் எடுத்துக்கிட்டாரு. இவரோட தியரி எதை பேஸ் பண்ணது அப்படின்னா ரிவார்டு, அதாவது வெகுமதி அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா பனிஷ்மெண்ட்டு. அதே மாதிரி வாலண்ட்ரி பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை உள்ளடக்கியது. இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எலியை வந்து ஒரு பாக்ஸில் வச்சிடுறாரு. அந்த பாக்ஸில் எலி வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு லீவரை அந்த எலி வந்து தட்டுனா கிளிக் அப்படிங்கிற ஒரு சின்ன சத்தத்தோட அதுக்கு வந்து உணவு கிடைக்கும். அந்த எலி வந்து தடுமாறி எப்பெல்லாம் வந்து அந்த பட்டனை தட்டுதோ ப்ரெஸ் பண்ணுதோ, தெரியாமையோ இல்லை தெரிஞ்சோ வந்து ப்ரெஸ் பண்ணுதோ, அதுக்கப்புறம் கிளிக்குன்னு ஒரு சவுண்டோடு அதுக்கு வந்து உணவு கிடைக்கும். அதுதான் வந்து அதுக்கான ரிவார்டு. இந்த எலியோட சரியான நடத்தைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அது. ஸ்கின்னர் எலியை வச்சு மட்டும் இந்த பரிசோதனை பண்ணாமல் ஒரு புறாவையும் வச்சு ஒரு பரிசோதனை பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரியே புறாவை ஒரு பாக்ஸில் வச்சிடுறாரு. அதில் மேலே ஒரு பிளாஸ்டிக் கீ இருக்குது. அந்த கீ வந்து எப்படின்னா ஒரு லைட்டோடு சேர்ந்த ஒரு கீ. அந்த இதை ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டும் எரியும். அதே சமயத்தில் எப்போல்லாம் அந்த புறா வந்து அந்த லைட்டை வந்து தன்னோட அழகால் கொத்துதோ அப்போல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கான உணவு தானியம் கிடைக்கிது. அதுதான் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு. ஸோ ஒவ்வொரு முறை தன்னோட அழகால் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதும் லைட் எரியுது, தானியம் கிடைக்கிது, அதுக்கான ரிவார்டும் அதுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நடத்தை ஒருத்தர்கிட்ட கிடைச்சிது அப்படின்னா வந்து அவங்களுக்கான பரிசு, பாராட்டுதல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரியில் சொல்ல வருது. ஸ்கின்னரோட கோட்பாடில் முக்கியமான என்னென்ன 4 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷேப்பிங், அதாவது ஒரு குழந்தையோட
இல்லை கற்றலில் வந்து ஒட்டுமொத்த வளர்ச்சியை வளர்க்கறது தான் வந்து ஷேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு நல்ல விஷயம் செய்யும் போதும் உனக்கான பரிசு கிடைக்கும் அப்படின்னும்போது ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தையோடைய நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல வர்றது தான் வந்து ஷேப்பிங் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் செயினிங், ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அதாவது நமக்கு வந்து நாம் ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதனால் நமக்கு பரிசு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஒன்றோட ஒன்று தொடர்புடையது மூலமாக நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு செயினிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே சொல்ல வரோம். அதுக்கடுத்து டிஸ்கிரிமினேஷன் அண்டு கியூவிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது சிக்னல்ஸ் கொடுக்கறது. நம்ம போன அந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் பார்த்த அதே விஷயந்தான். அதாவது ஒரு சிக்னல் லைட் எரியுது இல்லையா, அதை வச்சு பிரித்து பார்க்க வேறுபடுத்தி கற்றுக்கொள்ள தெரிஞ்சுக்கிறது. அதுதான் டிஸ்கிரிமினேஷன் அண்டு கியூவிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பொதுமைப்படுத்துதல், ஜெனரலைசேஷன். இப்போ வந்து குழந்தை வந்து ஒரு ஆப்பிளை வச்சு சப்ட்ராக்ஷன் பண்ண கற்றுக்குது அப்படின்னா அதே விஷயத்தை எல்லா இடத்துலையும் அந்த குழந்தையால் பொதுமைப்படுத்தி பயன்படுத்திக்க முடியும். ஒரு சப்ட்ராக்ஷன் எந்த இடத்துல பயன்படுத்தினாலும் அதே மாதிரி தான். ஒரு 2 ஆப்பிள் வச்சுருக்கோம், அதில் ஒன்று கொடுத்துட்டோம்னா இன்னும் ஒன்று தான் இருக்குன்னு ஆரம்பத்தில் கற்றுக்கிற குழந்தை, அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல அது ஆப்பிளுக்கு வச்ச விஷயம் இன்னொன்று மாம்பழமாக இருந்தாலும் 2ல் 1 கொடுத்துட்டா மீதி 1 இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜெனரலைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஸ்கின்னர் அவருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு தியரி. அடுத்து நாம் பார்க்க போகிற தியரி வந்து தியரி ஆஃப் இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படிங்கிறது. அதாவது கோஹ்லரின் உட்காட்சி கற்றல் அப்படின்ற ஒரு கோட்பாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இவர் பயன்படுத்தினது வந்து ஒரு சிம்பன்சி, ஒரு மனித குரங்கை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அதோட பேர் வந்து சுல்தான் அப்படின்னு அதுக்கு பேர். ஏன் இந்த ஒரு குரங்கை மட்டும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, நிறைய மனித குரங்குகளை இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பயன்படுத்தி பார்க்குறாரு. ஆனால் அதில் சுல்தான் மட்டும்தான் மேக்சிமம் எல்லா ப்ராப்ளமையும் அதுக்கு கொடுத்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வருது. அதனால் இந்த சுல்தான் அப்படிங்கிறத வந்து அதிகமாக இவர் எடுத்துக்கிறாரு. இவரோட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நடந்த இடம் வந்து கனரி ஐலாண்ட் அப்படிங்கிற இடம். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து சிம்பன்சியை வச்சு இவர் டெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் இவரோட புத்தகத்தில் ஐபிட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. கோஹ்லர் தன்னோட உட்காட்சி கற்றல் இன்சைட்ஃபுல் லேர்னிங்காக மொத்தம் ஒரு 3 எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு சுல்தான் அப்படிங்கிறத வச்சு. முதல் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த சுல்தான் அப்படிங்கிற சிம்பான்சியை என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே விட்டுறாரு. விட்டுட்டு அந்த கூண்டோட மேல் பகுதியில் வாழைப்பழத்தை கட்டி விட்டுறாரு. இப்போ இந்த குரங்கை வந்து அந்த கூண்டுக்குள்ளே மனித குரங்கை விட்டுறாரு. இது தாண்டி பார்க்குது. இதால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை எடுக்க முடியல. அந்த குரங்கோட சேர்த்து என்ன பண்ணிடுறாருன்னா சின்ன ஒரு பாக்ஸும் அங்கே ஒன்று வைக்கிறாரு அந்த கூண்டுக்குள்ளே. தாண்டி பார்த்த அந்த மனித குரங்கால் என்ன பண்ண முடியலன்னா எடுக்க முடியல. ஒரு டைம் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாக்ஸ் மேலே ஏறி நின்று அந்த வாழைப்பழத்தை எடுக்குது. இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா அந்த வாழைப்பழத்தை அதால் எடுக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து முதல் சோதனை. அப்போ அந்த மனித குரங்குக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நமக்கு இந்த வாழைப்பழம் கிடைக்கணும் அப்படின்னா நாம் அந்த பாக்ஸ் மேலே ஏறி நின்னால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இவருடைய 2வது சோதனையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்குறாரு. அதாவது வந்து முதல் சோதனையில் ஒரு பாக்ஸ் வச்சா, இப்போ 2வது சோதனையில் என்னென்னா 2-3 பாக்ஸை சேர்த்து வச்சா தான் அந்த வாழைப்பழத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கடினமான பயிற்சியை கொடுக்குறாரு. அதுலேயும் இந்த சுல்தான் வந்து வெற்றி பெறுது. இப்போ 3வது எக்ஸ்பெரிமெண்ட்டு, இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வைக்கிறாரு. அதாவது மனித குரங்கை கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு வாழைப்பழத்தை கூண்டுக்கு வெளியே வச்சிடறாரு. ஆனால் அந்த சிம்பான்சி கூட என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு 2 குச்சியை கொடுத்துட்றாரு. அந்த ஸ்டிக்கு ஒன்றை விட ஒன்று பெருசு, ஒன்று சின்னதாக இருக்குது. ஆனால் 2 குச்சியும் இணைக்கிற மாதிரி ஒரு அமைப்போடு வச்சிடறாரு. இது கையை விட்டு பார்க்குது, எடுக்க முடியல. ஒரு குச்சியை மட்டும் விட்டு பார்க்குது, அந்த வாழைப்பழத்தை எடுக்க முடியல. கடைசியாக என்ன பண்ணுது, எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு குச்சியை இன்னொரு குச்சியோட இணைச்சி அந்த வாழைப்பழத்தை எடுக்குது. அதால் அதை செஞ்சு முடிச்சிட முடியுது. இதுதான் 3வது எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இந்த கோஹ்லரோட உட்காட்சி கற்றல் அப்படிங்கிறதுல வந்து என்ன கிடைச்சிருக்க ஃபவுண்டு ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உட்காட்சி கற்றல் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தர்றதா அமையுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். முதல்ல ஒரே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, ஏறி வாழைப்பழத்தை எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து 2வது 2-3 பாக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த முதல்ல ஒரு பாக்ஸை போட்டு எடுத்தது தான் வந்து அதோட அனுபவம் தான். அடுத்த பாக்ஸை போட்டால் நமக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த சிம்பன்சிக்கு வந்து புரிஞ்சுது. அதுதான் வந்து அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லா குரங்குகளும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் அதில் சுல்தான் மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா வெற்றி பெற முடிஞ்சுது எல்லாத்துலேயும். ஸோ வந்து ஒரு அடிப்படை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து 2வது. அதுக்கப்புறம் லேர்னிங் சிச்சுவேஷன், அதாவது வந்து ஒரு கற்றலுக்கான சூழல் வந்து அங்கே இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ அந்த குச்சி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வாழைப்பழத்தை
சுல்தானால் கண்டிப்பாக எடுத்திருக்க முடியாது. அந்த பாக்ஸ் இல்லைனாலும் அதால் எடுத்திருக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு எல்லாத்துக்குமே கற்றலுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அதுக்கான சூழல் தேவை, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம். அடுத்தது இனிஷியல் எஃபோர்ட்ஸ். அதாவது நான் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நான் வந்து தொடங்கணும், இனிஷியேட் பண்ணணும் இல்லையா? நான் வந்து குச்சி இருக்குது, அந்த குச்சியை கையில் கூட எடுக்காமல் வாழைப்பழம் எப்படி வரும், வராது, குச்சி சின்னதாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ தொடக்கத்தில் ஏதாவது நம்மளோட எஃபர்ட் ஏதாவது ஒன்று அங்கே கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக ரிப்பிட்டிஷன் அண்டு ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நமக்குள்ளே அந்த ஒரு தடவை குச்சியை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வாழைப்பழம் கிடைக்குங்கிறது தெரிய வந்துருச்சு. இதை வந்து திரும்ப 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 நம்ம மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்து நமக்குள்ளேயே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ நம்ம படிக்கிறதா இருந்தாலும் அதுதான், ஒரு தடவை படிச்சிட்டோம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்ச நாள் கழித்து அது மறந்து போயிடும். ஸோ இந்த இன்சைட்ஃபுல் லேர்னிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப 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 அதை கற்றுக்கிட்டே பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது இன்னும் நமக்கு சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறதான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அடுத்தது இம்ப்ளிகேஷன்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியில் இந்த வந்து உட்காட்சி கற்றல் கோட்பாடு எப்படிலாம் நமக்கு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து கற்றலில் வந்து பயனுள்ள வகையில் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு கோல் ஓரியன்ட் டாஸ்க்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி நாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக நாம் பார்க்க போகிற இந்த கோட்பாடு வந்து காக்னைஸ் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கற்றலருக்கு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து ராபர்ட் காக்னே அப்படிங்கிறவர். இவர் ஒரு அமெரிக்கன் உளவியலாளர். இவர் வந்து குழந்தைகள் எப்படி கற்றுக்கும், குழந்தைகள் கற்கும் விதத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வந்து ஒரு ஹையரார்கி அடிப்படையில் கற்றல் அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இதில் எப்படி அப்படின்னா கீழ்நிலை கற்றல் வழியே மேல்நிலை கற்றலை நம்ம அடைய முடியும். அவ்வளோ ஹையரார்க்கினாவே அதுதானே, கீழேருந்து மேல் நோக்கி நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சிஸ்டம் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 8 இருக்கும். காக்னேனா 8 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கற்றல் அடுக்கு கோட்பாடில் முதல்ல சிக்னல் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை குறியீடுகள் வழியாக கற்றுக்கிறது. என்ன கற்றுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம குழந்தைங்களை கைத்தட்டுனா சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்ஸ் வழியாக அந்த குழந்தை முதல்ல கற்றுக்க ஆரம்பிக்குது. இதுதான் முதல் அடுக்கு கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எஸ்ஆர் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். தூண்டல் துலங்கல் மூலமாக கற்றுக்கும். அதாவது ஒரு குழந்தை இப்போ நம்ம இங்கேருந்து கூப்பிட்றோம், அது நடந்து வந்துச்சுன்னா அதுக்கு நாம் ஒரு பரிசு மாதிரி ஒரு முத்தம் கொடுக்குறோம், ஒரு கை தட்டுறோம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு தூண்டல் துலங்கல் உருவாகுது. இதுதான் 2ஆம் நிலை கற்றல். முதல்ல வந்து சிக்னல், அதுக்கப்புறம் வந்து தூண்டல் துலங்கல் கற்றல், அதுக்கப்புறம் தொடர் செயல். இதை வந்து கண்டினியூவாக பண்ணணும். ஒரு குழந்தை முதல் ஸ்டெப் எடுத்து வச்சோடனே அதுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கிது, அதோடு நின்றக்கூடாது இல்லையா? அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு முதல்ல நடக்கிறது, அப்புறம் ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வர்றது வந்து தொடர் செயல், செயினிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வெர்பல் அசோசியேஷன், சொல் இணைத்து கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வந்து இப்போ நம்ம பேச ஆரம்பிக்குது. முதல்ல குழந்தைங்க எப்போவுமே பேச ஆரம்பிக்கும் போது வார்த்தைகளை தொகுத்து கண்டினியூவாக அதால் பேச முடியாது, தனித்தனி வார்த்தைகளாக தான் பேசுவாங்க. அப்போ அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறது வந்து வெர்பல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் மல்டிபிள் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம், வேறுபடுத்தி கற்றல். இது வந்து எதுக்காக நாம் கற்றுக்குறோம், இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த குழந்தை வந்து கற்றுக்கிறது வந்து வேறுபடுத்தி கற்றல். அதுக்கப்புறம் தான் கருத்துக்களை, ஒரு கான்செப்ட் முழுமையான விஷயமாக அந்த குழந்தை வந்து கற்றுக்கிறது, அதான் கான்செப்ட் லேர்னிங் சொல்கிறோம். ஏன்னா இங்கே சின்ன குழந்தைங்கள்ட்ட இருக்கக்கூடிய கற்றல் வந்து ரொம்ப குறைவானதாக இருக்கும், புரிஞ்சிக்கிறது கடினமாக இருக்கும். இந்த ஒரு 5 அடுக்கை தாண்டி வந்தால் தான் 6வது வந்து அது கருத்துக்களை கற்றுக்கிற அளவுக்கு வரணும். அதுதான் ஹையரார்கி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரூல் லேர்னிங், கொள்கை விதிகளை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தத்துவம் இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸு இதெல்லாம் வந்து ஏன் ஹையர் செகண்டரியில் வச்சுருக்கிறாங்க? சின்ன வயசுலேருந்து ஃபிசிக்ஸு அதனுடைய இயல்பு அடிப்படைகளை கற்றுக்கிட்டு வந்தால் தான் கொள்கை விதிகள்லாம் வந்து ஒரு பெரிய வகுப்புக்கு வரும்போது கற்றுக்க முடியும். அதெல்லாம் ஹையர் லெவல் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ரூல் ஆஃப் லேர்னிங், கொள்கை விதிகளெல்லாம் அப்புறம் கற்றுக்கிறது. இறுதியாக தான் ப்ராப்ளம் சால்விங், நாம் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து அதை வந்து லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அந்த ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில் நாம் கற்றுக்கிட்ட விஷயம் எப்படி பயன்படுதுன்னு சொல்கிறதா வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து காக்னேவோட கற்றலருக்கு கோட்பாடு. மொத்தம் வந்து ஒரு 8. அதில் வந்து குழந்தை ஆரம்பத்தில் எதை கற்றுக்குது, அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து சொல்லியிருக்கோம்.